சாரு 95 வாட்ஸ்அப் இன்கமிங் குரூப் எல்லா மெசேஜையும் படிச்சிருச்சு. உங்க மெசேஜ மட்டும் பார்க்கல, ராப்பகல ஆபீஸ் வேலையெல்லாம் விட்டுட்டு பொண்ணுங்களோட கடலை போட்டுட்டு இருக்கீங்களே, அந்த வெறித்தனத்தை பார்த்தேன். அப்பா ஒன்னு சொல்லுங்கப்பா, உங்க மனசுக்குள்ள நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? 20 வயசு காலேஜ் பையனா? பின்ன 7 கழுத வயசாச்சு, புள்ள குட்டிகளை படிக்க வைக்காம பொண்ணுங்களோட கடலை போட்டுட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? உங்களுக்கு ஏன் இது? நீ இந்த காலத்து பொண்ணு, லவ் பண்றது, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது எல்லாம் சர்வ சாதாரணமா போச்சு. ஆனா நாங்க படிக்கும்போது அப்படி இல்லை. 4 பொண்ணுங்களை பார்க்கணும்னா நாயா அலையணும். ஜன்னல் வழியா காலேஜுக்கு போகும்போதும் வரும்போதும் ஹாஸ்டல் ரோட்ல பொண்ணுங்களை பார்த்தாதான் உண்டு. ஒரு பொண்ணாவது நம்மள மனுஷனா மதிச்சு ஏறெடுத்து நம்மள பார்த்துருக்கோம் இல்ல? சொந்த பொண்டாட்டி கூட ஒரு பொருட்டா மதிக்கிறது இல்லையே. காலம் போன காலத்துல எங்களையும் ஒரு மனுஷனா மதிச்சு இப்பதான் 4 பொண்ணுங்க வாட்ஸ்அப்ல எங்க கூட பேசுது. அதுக்காக நீங்க செய்யறதெல்லாம் சரியாயிடுமா? என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் தான் நான் செய்யறேன். உங்களுக்கு சரின்னு படுறது வாட்ஸ்அப்ப வேடிக்கை பாக்குற மத்த எல்லாருக்கும் டூ மச்சா தெரியுதே. என்ன பண்ண சொல்ற? வந்துடுங்க, அந்த வாட்ஸ்அப் குரூப்பை குவிட் பண்ணிட்டு வெளியில வந்துருங்க. செத்துருவம்மா, அந்த வாட்ஸ்அப் குரூப் இல்லைன்னா செத்துடுவேன். அப்ப கடைசி வரைக்கும் நீங்க இப்படித்தான் இருக்க போறீங்களாப்பா? நிறுத்தவே மாட்டீங்களா? நிறுத்துறேன், ஆனா அவங்கெல்லாம் நிறுத்த சொல்ல. யார? எல்லாரையும். யார? யூகே டைம்ல இருந்துகிட்டு யூகே டைம், யூஎஸ் டைம், இந்தியா டைம்னு எல்லா டைம் ஜோன்லயும் குரூப்ல மெசேஜ் போட்டுக்கிட்டே இருந்தாலே அவளை நிறுத்த சொல்லு. நான் நிறுத்துறேன். சொல்லக்கூடாததெல்லாம் சொல்லிட்டு படிக்க வேண்டியவன்லாம் படிச்சதுக்கு அப்புறம் ஞானோதயம் வந்து மெசேஜை டெலீட் பண்றாளுங்களே, அவளுகளை நிறுத்த சொல்லு. நான் நிறுத்துறேன். இந்த கன்றாவி டிஸ்கஷன் எல்லாம் படிச்சுட்டு இதுக்கும் சம்மரி வேற ஒருத்தி அனுப்புறாளே, அவளை நிறுத்த சொல்லு. நான் நிறுத்துறேன். இவளுகளை முதல்ல நிறுத்த சொல்லு. நான் நிறுத்துறேன். இதெல்லாம் நாங்க வேணும்னு செய்யறோம். எல்லாம் ஒரு சமூக சேவை தான், வேற பொழப்பில்லடா கண்ணா. நெஞ்சு தொட்டு சொல்லுங்கப்பா, நீங்க செய்யறது உங்களுக்கு தப்புன்னு தோணல? 4 பொண்ணுங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னா எது பண்ணாலும் தப்பு இல்லை.